ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் குட்டி மினி விளாக். இந்த குட்டி மினி விளாகில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இடியப்பம் வித் கொண்டக்கடலைக்கறி. பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொண்டக்கடலைக்கறிக்காக தான் அம்மா வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. கட்டிங் போர்டு எதுவுமே அம்மாவுக்கு தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடுவாங்க. அப்புறமா வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்துருக்கோம். இதை ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கோம். நைட் அலசி சோக் பண்ணி காலையில் நல்ல பல்ஜ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சு தாளித்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா குக்கரில் இந்த கொண்டக்கடலையும் அப்புறமா வதக்கின வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இந்த கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வேகணும். அடுத்ததாக அது வேகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா மசாலா அரைக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறமா மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கொண்டக்கடலை சாஃப்டாக வந்துருச்சு. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி, இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி, அப்புறமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இடியப்பத்துக்கு மாவு விரசி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு புளிஞ்சு வச்சுருக்க இடியப்பமெல்லாம் ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இடியப்பம் வித் கொண்டக்கடலைக்கறி. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோவை நீங்களும் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குட்டி விளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.